ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டோட அவுட்டர் சைடு தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் மரம்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் மாமா கொடுத்தது. பல வருஷமாக இருக்குது. எப்படா காய்க்கும் நாங்களும் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். பட் காய்க்கவே இல்லை. அவங்க வீட்டிலலாம் பல வாட்டி காய்ச்சிச்சு. எங்கள் வீட்டில் இன்னும் காய்க்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா தேக்கு மரம் வந்து ரொம்ப சின்னதாக இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் ஒரு மருதாணி செடி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்துச்சுங்க. ஸோ காலப்போக்கில் ஒன்று ஒன்றா அப்படியே காலி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் வெயில் எங்கேயுமே இல்லைங்க. இப்போ வெயில் இல்லாதால நிறைய செடி வரமாட்டுது. ஸோ மெயினாக வெயில் தான் முக்கியம். அந்த வெயில் வந்து நம்ம வீட்டில் இப்போ கம்மியானதால் செடிங்கெல்லாம் அவ்வளோ வரமாட்டுது. ஸோ கனகாம்பரம் செடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ செடி. ஸோ சின்னதாக இதில் வந்து ஒரு 2 பூ, 1 பூ அப்படின்னு சொல்லிட்டு பூக்கும். சின்ன ஒரு 2-3 அரும்பு விட்டுருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டிலலாம் கொய்யா மரம்லாம் இருக்குங்க. நல்லா நாட்டு கொய்யா, ஹைப்ரிட் கொய்யா, பப்பாயா மரம். ஸோ அது எல்லாமே இருக்கும். நம்ம வெளியே போய் ஃப்ரூட்ஸ் வாங்கவே தேவையில்ல. சப்போட்டா மரம், சீத்தாப்பழி மரம், வாழை மரம், எல்லா மரமும் இருக்குங்க. எனக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் விரும்பி சாப்பிடுவேன். ஸோ இது வந்து நம்ம வீட்டு ரோஸ் செடி. சேம் திங், நம்ம வீட்டில் ரோஸ் செடியும் அதிகமாக இருந்துச்சுங்க நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம். அதுக்கப்புறம் அது பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ சேம் வெயிலும் இல்லை. அதனால் நம்ம வளர்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு முருங்கை மரம் ஒன்று இப்போ தான் ஒரு கொம்பு நட்டு வச்சுருக்கோம். அதில் லைட்டாக துளுந்துருக்கு. வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தென் கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா கொடியாக வளர்ந்து போயிருக்கு. நாங்கள் லைட்டாக சின்னதாக வச்சோம், அது அதிகமாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் எங்கே பார்த்தாலும் பப்பாளி மரம் அம்மா வச்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தால அம்மா வச்சுருக்காங்க. நிறையா வருது. பட் காய்க்கிற மரமாக வர மாட்டேதுங்க. பூ மட்டும் பூத்துட்டு அதோட வேஸ்ட் ஆகுது. காய்க்கிற மரம் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த மல்லிகைப்பூ செடி கூட பார்த்திங்கன்னா நிழலில் இருக்கிறதால அதிகமாக பூக்க மாட்டேதுங்க. செடி மட்டும் நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு. பட் பூ வரல. ஸோ அது இன்னுமே ஃபீலிங்காக இருக்குது எங்களுக்கு. ஸோ ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம வீட்டோடைய அவுட்டர் சைடு. பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி மரம் நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு மரமும் இருந்துச்சு. அது வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய போர்ட்டிக்கோ ஆள் வரைக்கும்லாம் வேறு போக ஆரம்பிச்சதால் அது வெட்டிட்டோம். ஸோ இந்த இளநீர் மரம் வந்து ஆரஞ்சு கலரில் காய்க்குவோங்க. தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பாக்கு மரமும் நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் ஒன்று இருக்குது. 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ்ன்னு நினைக்கிறேங்க பாக்கு காய்க்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக தெரியல. நம்ம வீட்டில் அங்கங்கே மணி பிளான்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம கொல்ல போகிறோம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச தேங்காவே நம்ம உரித்து நம்ம குழம்புக்கு சட்னிக்கு நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை செடியும் இருக்குது நம்ம வீட்டில். ஸோ அதுவும் நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ வாழை மரம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் நிறைய வாழை மரம் இருந்துச்சுங்க. தென் பாம்பு தொல்லை தாங்க முடியாதால் அதையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். பலாக்கா மரம் இப்போ தான் நம்மளுக்கு வீட்டில் காய் விட்டுருக்கு. இன்னும் பழுக்கலை. ஸோ இன்னும் சீசன் வரல. தென் ஒரே ஒரு பனைமரம் இருக்குதுங்க. அந்த பனைமரம் வச்சு தான் நம்ம வருஷம் பனங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தென்னை மரம் தாங்க இருக்கும். அதனால என்ன ஆச்சுன்னா தென்னை மரம் வளர்ந்ததால் நிழல் மட்டுமே இருக்குதுங்க, வெயிலே இல்லை. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்று விடுவாங்க. தேங்காவை புதைச்சி விட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம நாற்று விட்டு அம்மா வந்து சேல்ஸும் பண்ணுவாங்க, வீட்டுக்கும் வச்சுப்பாங்க. ஸோ அது எல்லாமே தோட்டத்து வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா அம்மாவோட வேலை தாங்க. நாங்களாம் அந்த பக்கமே தலை வச்சு பார்க்க மாட்டோம். ஸோ லெமன் எலுமிச்சை செடியும் வளர்ந்துருக்கு. ஸோ எல்லாமே பெருசாகவும் காய்க்கிற மரமாகவும் நம்ம வீட்டில் இருந்ததுங்க எல்லாமே. ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் எல்லாமே எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போ வந்து திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து உருவாக்குறோம். ஃபுல்லாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தென்னை மரமாக தான் இருக்கும். அம்மாவுக்கு நிறைய செடி வச்சு வளர்க்கணும்னு ஆசை. பட் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த்தும் வயசும் இப்போ இல்லை. அதனால அவங்களால முடிஞ்சது வளர்த்ததை மட்டும் இப்போதைக்கு உருவாக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. மாங்காய் வந்து மரத்தில் இருக்கா என்னன்னு தெரிலங்க, கீழே தாங்க நல்லா பந்தல் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எருவு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம காஞ்ச ஓலை, ஸோ அதோட மட்டையை நம்ம போட்டு மண்ணெலாம் போட்டு விட்டோம்னா அது கொஞ்ச நாள் எருவாகி மரத்துக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். தென் இங்கே ஒரு பலாக்காய் மரம் வளர்ந்துட்டு இருக்குது. தென் எனக்கு வந்து மரம்னா ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அதுவும் எங்கள் அம்மா வச்சு வந்து வளர்க்குறாங்க. இது இப்போ தான் ஓரளவுக்கு திட்டமாக வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாற்றுக்கிட்ட தென்னை மரம், ஸோ இங்கே ஒன்று நட்டு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ஒட்டு மாங்காய்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து ஒட்டு மாங்காய் வரும்னு சொல்லிட்டு தான் வைக்கிறாங்க. பட் என்ன ராசினே தெரில, எங்கள் வீட்டில் வருது எல்லாமே பங்கனப்பள்ளி மரமாகவே வருது. பட் பங்கனப்பள்ளி பழம் வந்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, அது காய் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமேன்னு எனக்கு தெரியாது. பட் பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அப்படியே செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மிளகாய் இந்த சைடும் காய் விட்டுருக்கு. இது வந்து சீத்தாப்பழி மரம். ஸோ அதுவும் செடி வந்திருக்கு. ஸோ இதுதாங்க எங்கள் தோட்டம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.